दीर्घायुयं पादस्तुतिभिः सदान तुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यजग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्नि प्रमुमुक्तमेनम्. பொதுவான பலன்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஆய்வு செய்வோமே. சரி, உங்களுடைய ராசியினுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். 6லேயே செவ்வாயும் இருக்கிறார் இல்லையா. 6ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் அடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நம்மளுடைய சத்துருக்கள் இருக்காங்க, நமக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட அடங்கி செல்லக்கூடிய காலமாக இருக்குது. இது ஒரு அற்புதம் தான். வழக்குகள் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு யாருக்காவது வழக்குகள் எல்லாம் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல்கள்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதே போல தான் ரொம்ப விசேஷம். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, கடனால் நிறைய மன உளைச்சல் எல்லாம் ஆயிட்டது, இது மாதிரி நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் குறையும். குரு 6ல் இருக்கிறதுக்கு தனியாக குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் அதை நம்ம தனியாகவே ஆய்வு செய்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரியவரும் 6ல் இருக்கிறார். இதையும் எடுக்கணும் இல்லையா. எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமும். நற்பலன்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. இதற்காக சில குறிப்புகளும் பேசுகிறோம். அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டுக்குரியவன் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சமயமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குரு பகவான் 6ல் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா. குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொன்னோம். குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். 10ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை தொழிலில் ஒரு அபிவிருத்தி, தொழிலுக்கான முயற்சி, தொழிலை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேது 10ல் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது, ஒரு தெளிவான முடிவு இல்லாத மாதிரியே இருந்திருக்கும். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறதால எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமாகிறத நீங்களாகவே உணர முடியும். இதற்காக சில முதலீடுகள் எல்லாம், ஏன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார் இல்லையா, விரயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை. அப்போ 10, 12ல் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தொழிலுக்கான சின்ன சின்ன முதலீடுகள், அந்த அலுவலகத்தை விரிவுபடுத்துறது, அலுவலகத்துக்காக ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கான முதலீடு, இந்த மாதிரிலாம் முதலீடுக்கு உண்டான சரியான காலம். இதை சுப விரயம் அப்படின்னு சொல்லுவோம். முழு சுப கிரகமாகிய குரு பகவான் 7ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12க்குரிய செவ்வாயும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா. இடம் கட்டடங்கள் வாங்கிறது, என்னுடைய அலுவலகத்துக்காக நான் ஒரு கட்டடத்தை வாங்கினேன், இல்லை இடத்த வாங்கினேன், தொழில் செய்வதற்காக ஒரு இடத்துல முதலீடு செய்தேன், இந்த மாதிரிலாம் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கக்கூடிய காலம். எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, இந்த செலவு சரியானது தானான்னு கொஞ்சம் சிந்தனை செய்துக்கிட்டு செய்யுங்க. குருவினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருக்க தான் செய்யும். பொருள் வந்து தான் நம்ம ஒரு இடத்துல செலவு செய்ய போகிறோம். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, அதே போல் கல்வியில் ஒரு நல்ல மேன்மைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம். இன்னொரு விஷயமா பாருங்களேன், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சூரியன் இல்லையா. சூரியன் ராஜ கிரகம். இந்த ராஜ கிரகம்னு சொல்லக்கூடியது 8ஆம் வீட்டில் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சூரியன் பயங்கர அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்குறாரு. மனம் ஒரே அலைச்சலால் எந்த காரியமும் சீக்கிரம் நடக்கலை. வீண் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அலைச்சல்கள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம்
இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி. சூரியன் எங்கே வரார்? சிம்மத்தில், அவருடைய வீட்டிலே அவரே ஆட்சியாகின்றார். அந்த இடத்துல பாருங்கள், புதன் சுக்கிரனும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாகி உட்காருவார். அந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்த புதனும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் 9ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், 6ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், புதன் 7, 10க்குரியவன் 9ல். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இணைவு. சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் 9ஆம் வீட்டில். கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த எங்காவது சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், இறைவனுடைய வழிபாட்டிற்கு உண்டான அற்புதமான காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக சிறு தூர பயணங்கள் எல்லாம் வச்சுக்கணும். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் இருக்கு இல்லையா, அப்போ 8ல் தானே சூரியன் இருப்பார். தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருங்க. தந்தையாரனுடைய உறவு நமக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப தவத்திற்குண்டான கிரகம் சூரியன், அரசாங்கம் சார்ந்த கிரகம் சூரியன், அரசியல் சார்ந்த கிரகம் சூரியன். இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த காரகத்துவங்களாம் இந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க. ஆவணி மாதத்தில் 9ஆம் வீட்டிற்குரியவன் 9லே ஆட்சி ஆகுவது அவ்வளோ சிறப்பான விஷயம். நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகும். வெற்றியாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம். ராஜகிரகமாகிய சூரியன் ஆட்சி ஆகின்றதில் அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய காலம். உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். உங்களுடைய முதலாளியிடம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய காலம். அற்புதமான நேரம். இந்த சூரியன் போய் 9ஆம் வீட்டில் ஆட்சி ஆகுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலம். இந்த சூரியன் 9ஆம் வீட்டில் ஆட்சியாகக்கூடிய காலம். இருந்தாலும் புதன் 7ஆம் வீட்டுக்குரியவராக இருந்து 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 9ல் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். புதன் பொதுவாக 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையாரோடு நமக்கு வேறு எந்த மனக்கசப்புகளும் இல்லாமல் இணக்கமாக இருக்கணும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம். அற்புதமான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்ல உயர்வுகள் எல்லாம் நிச்சயம் உண்டு. சரி, ராகு பகவான் 4ல் இருக்கிறார், 10ல் கேது இருந்தாலும் முன்பே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் இருக்குது. குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் கிடச்ச உடனே அந்த இடத்த நம்ம சுபட்சமாக எடுத்துக்கிறோம். 4ல் ராகு இருந்தோடனே என்ன சொன்னோம்? 4ல் ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பெருசாகும். ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் சொல்லிகிட்டே வரோம். 4ல் ராகு இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. சின்ன சின்ன வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை உருவாகுது, இல்லை இடம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது. ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பெருசாகுமே. இதெல்லாம் சொன்னாலும் சின்னதாக அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ல் ராகு இருந்ததுன்னா தேவையில்லாத அவச்சொற்கள் அவப்பெயர்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்கள். சரி, சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 3க்குரியவன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார், வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகிறது 2, 3க்குரியவன்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாம் எடுப்போம். இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் குடும்ப நபர்களிடையே உறவுகள் ரொம்ப இணக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கூட கருத்து வேறுபாட்டோடு யாரோடையும் இருந்துட வேண்டாம். தனுசு ராசி நண்பர்கள் எல்லாம் சகோதர வழியிலே எவ்வளோ செய்தாலும் ஒரு நிறைவில்லாத மனநிலையாகவே இருக்கும். நாம் எவ்வளோ சகோதரிக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. கோல்சார கிரக நிலைகள் மாறுகின்ற பொழுது நற்பலன்கள் எல்லாம் கூடி வரும். ஆகையினால இந்த கோல்சார கிரக நிலைகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிறோம். கொஞ்சம் சாதகமாக இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவாக பலன் கொடுக்கலைன்னு வருத்தப்படக்கூடாது.
வெற்றிகள் நிச்சயம் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்காக. அதனால் முயற்சியில் கொஞ்சம் கூட தளர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது குறைகள் இருந்தது, ஏதாவது எனக்கு இன்னும் நிறைவாக இல்லை, பலன் கொடுக்கலன்னு நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நிறைய செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, செலவே குறையில, இப்படியெல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான ஒரு விஷயம். தந்தையாரோடு என்னால் இணக்கமாக போக முடியல, எனக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைச்சும் என்னால் அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல, இறை வழிபாட்டை என்னால் தொடர்ந்து செய்ய முடியல, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருகின்றது. இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார் இல்லையா. இதெல்லாம் வக்ரமாகக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடு குறைஞ்சிருந்தாலும் இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். விரயங்களை எல்லாம் குறைச்சிக்குங்க, நற்பலன்களை எல்லாம் இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாட்டோடு போங்க. பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுவதற்கு, கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகளெல்லாம் ஏற்படுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கிற பைரவர் கோயிலில், வேறு எங்கேயும் இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்க இப்படியெல்லாம் வேறு எங்கேயாவது தூரமாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் புருவ மத்தியில் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்துட்டு வந்துடுங்க. நாம் என்னென்னலாம் வேண்டியிருக்கோமோ அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எங்கே இருந்து வேண்டணும்னு இருக்குது. நம்ம புருவ மத்தியில் எண்ணத்தை வைத்து கொண்டு நம் வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம் வேண்டியிருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இறைவனை தொடர்ந்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வுகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில். அப்போ தான் அற்புதமான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். தொடர்ந்து பல காணொளிகள் நாம் பேசிக்கிட்டே வரோம், விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம். தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வர என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தனி காணொளியாக மீண்டும் ஒரு காணொளி பேசுவோம். அதில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, என்ன வழிபாடு முறைகள் இருக்குல்லாம் தனியாக ஒரு காணொளியாகவே பேசுவோம். நற்பலன்கள் இன்னும் கூடி வருவதற்கு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள். சரி, தொடர்ந்து பல காணொளிகள் பேசுகிறோம். விழிப்புணர்வுக்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். இந்த பிரசன்ன பாடத்திட்டத்தோடு சேர்த்து தியானம், சுவாச பயிற்சி இதையும் இணைத்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் படிக்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை சார்ந்த விஷயங்கள் இன்னும் குறிப்புகள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்மோடு தொடர்ந்து வாங்க. நாளும் கல்வி, அந்த கல்வியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, தொடர்ந்து பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம். எல்லாருக்கும் ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருக்கணும், இந்த குறிப்புகள் எல்லாம் பயனுள்ள குறிப்புகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தியானத்தை பற்றி சொல்கிறோம், யோக பயிற்சிகளை பற்றி சொல்கிறோம், உணவுகளை சரிப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். எதற்காக இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறோன்னா, நாம் ஜோதிடத்தை வருமுன் தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் மீண்டுட்டு வரணும் அப்படின்னா
அதற்கான சில பயிற்சி முறைகள் வேறு. இறை வழிபாட்டோடு இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதே அதற்குண்டான உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் சில பயிற்சிகள் எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறதுனால தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்து பேசுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம், தமிழில் 2 மாதங்கள், ஆடி ஆவணி 2 மாதங்கள் வரும். பொது பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து 1 மாதத்திற்குண்டான பலன்களை ஆய்வு செய்து பார்ப்போமே. சரி, மகர ராசி நண்பர்களுக்கு அப்படின்னா இவங்களுக்கு பல வழி இருக்குது. இவங்க நினச்சாங்கன்னா எந்த வழியில் வேணாலும் பிழைக்கக்கூடியவங்க. ஆனால் ரொம்ப பொறுமையான மனிதர்கள். காரியத்தை சாதிக்கிறதுல இவங்களுக்கு சரிக்கு சரியான ஆள் இல்லை. ஏன்னா ரொம்ப பொறுமையான மனிதர்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெற்றி தான் இருக்கும். நிறைய தோல்வியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். வெற்றியான மனிதர்களாகத்தான் நிறைவு செய்வார்கள். சரி, இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், 5ல் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். குரு 5ல் இருக்கிறது. குரு பெயர்ச்சியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த குரு பெயர்ச்சியே மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான். ஏன்னா குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டில் இருக்குது. 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலம். இந்த மாதமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை, 9ல் கேது. ஆன்மீகம், இறை வழிபாட்டோடு இவர்கள் இதுவரை செய்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக எந்த கடவுளை வேண்டி எதுவுமே நடக்கலையே, இதை செய்தேன் அதை செய்தேன் எதுவுமே இல்லையே, இப்படியெல்லாம் காத்திருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இறைவனுடைய வழிபாடு, இவ்வளோ நாள் செய்த வழிபாடுகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. நற்பலன்கள் எல்லாம் உண்மையில் சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பான பலன். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டிலையும் இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்குது, ராசிலையும் இருக்குது. சரி, நேர் 7ஆம் வீட்டில் எதுலாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இதற்காக தானே ஜோதிடத்தை முன்கூட்டியே ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை நாம் பேசிக்கிட்டே வரோம். எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். 7ல் சூரியன் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் போய் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயமா எடுத்துக்க முடியாது மகர ராசி நண்பர்களுக்கு. 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி, இந்த இடத்த சொல்லக்கூடியது 7ஆம் வீடு. யாருக்காவது சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை எல்லாம் உருவாக்குவார். தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் உருவாகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த 7ல் இருக்கக்கூடிய சூரியன், 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். இந்த 7ஆம் வீட்டிலிருந்து சூரியன் பெயர்ச்சியாகி ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டிற்கு வருகின்றார். 8ல் சூரியன் அவருடைய வீட்டில் ஆட்சியாகக்கூடிய ஸ்தானம். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி ஆகின்றார். இதை ஒரு பக்கம் எடுத்துக்கங்க. அந்த இடத்துல புதன் இருக்கார், அந்த இடத்துல சுக்கிரனும் இருக்கார். 8லேயே நிறைய கிரகங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மறையுதே. சூரியன் புதன் சுக்கிரன்லாம் மறையுதே, கொஞ்சம் பயந்துக்க வேண்டாம். பல குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் 8ல் இருப்பது சிறப்பான பலனாகவும் தான் எடுக்கிறாங்க. குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 8ல் மறையிறது விசேஷம் தானே. 6க்குரிய புதன் 8ல் மறையிறார். பொதுவாக 8ல் ஒரு கிரகம் மறைஞ்சதுன்னா சிறப்பான பலன் இல்லை, அதனால நன்மையான விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 8ல் மறையிறார் இல்லையா, அதை ஒரு வகையாக சிறப்பாக தான் எடுத்துக்கணும். சில குறிப்புகளில் புதன் 8ல் இருப்பதை விசேஷமாகவும் சொல்கிறாங்க, சுக்கிரன் 8ல் இருப்பதும் சிறப்பான பலனாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் விழிப்புணர்வான விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். வண்டியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 5ல், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயினுடைய சேர்க்கை, அது அவ்வளோ விசேஷமான விஷயம். குரு செவ்வாயினுடைய சேர்க்கை 5ஆம் வீட்டில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11க்குரியவனும் 4க்குரியவனும் செவ்வாய் 5ல் இருக்கிறான், குருவோட சேர்ந்துருக்கிறான். ரொம்ப விசேஷம்தான், சிறப்பான பலன்தான். 11ஆம் வீட்டை
குருவும் பார்க்கின்றார், செவ்வாயும் பார்க்கின்றார். லாபங்கள், பொன்னான லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. ஒரு வகையில் சிறப்பான பலனாக இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறோம். சூரியன், புதன், சுக்கிரன் அஷ்டமத்திலே இருக்கிறார். இந்த 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத, நமக்கு தொடர்பு இல்லாத சில விஷயங்களில் போய் நம்ம தலையிடக்கூடாது. நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த விஷயம்னா நம்ம போய் தலையிட வேண்டாம். ஏன்னா 8ஆம் வீட்டில் எவ்வளோ நற்பலன்கள் சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. 6க்குரியவன் 8ல் வர்றது விசேஷம் சொன்னாலும் என்ன எதிர்மறையாக நடக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சும் வச்சுக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது, யாருக்காகவாவது ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் தான் அதிகமாக தொழிலுக்காக, ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குரியவன் இல்லையா, 5 10க்குரியவன் அல்லவா சுக்கிரன். அவன் 8ல் போய் உட்கார்றார். 8ல் சுக்கிரன் இருந்ததுன்னா பெரிய அளவில் இந்த காலகட்டங்களில் முதலீடுக்கான விஷயமா இப்போதைக்கு போக வேண்டாம். கொஞ்சம் கவனமாக போங்க. பெரிய அளவில் தொழிலில் முதலீடு இல்லை பெரிய விஷயத்தை லாபம் கிடைக்குங்கிற ஒரு ஆசையில் போய் எதையும் ஒரு முதலீடாக செஞ்சிட வேண்டாம். சிறிது கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நற்பலன்களை மட்டுமே பேசிட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது இல்லையா. ஜோதிடம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதே எதுக்காக, நம்ம எதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாம் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணுங்கிறதுக்காக தான் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலனை இப்போ பலனாக சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டால் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கவனமாக போய்க்கணும். எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியங்கிறத ரொம்ப நிதானமாக கவனித்து வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். அப்போ தானே ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம வெற்றியாளராகவே இருக்க முடியும். சரி, 9ல் கேது பகவான் இருக்கிறார். 9ல் கேது பகவான் இருந்தார்னாலும் குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டில் இருக்குது. அந்த ஸ்தானம் நமக்கு வலுவாயிட்டது அப்படின்னு தானே எடுத்துக்கணும். 3ல் இருக்கக்கூடிய ராகு, 3ல் ராகு இருக்கிறது வேலையாட்களால் விசேஷம், அயல்நாடு அயல் மாநிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை. 3ல் இருக்கக்கூடிய ராகு விசேஷமான பலன்களை தான் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளும் பெரிய அளவில் இல்லை. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்க நமக்கு சிறப்பு தான். 6ஆம் வீட்டுக்குரியவன் 8ல் மறைஞ்சிட்டாலும் தப்பு இல்லை, சுக்கிரன் 8ல் இருக்கிறனால தப்பு இல்லை. இருந்தாலும் எதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பேசியிருக்கோம். சூரியன் 8ல் ஆட்சி ஆகின்றார். கொஞ்சம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக போகணும், வாகனங்களில் கவனமாக இருக்கணுமே தவிர பெரிய பாதிப்புகளை இந்த 8ஆம் வீட்டில் சேரக்கூடிய இந்த 3 கிரகங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். சரி, சனி பகவான் இருக்கிறாரு, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தானே, அவர் வக்ரமாகிறார். இதையும் கொஞ்சம் குறிப்பாக எடுத்துக்கணும். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்குரியவன், தனஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் தான். 2ல் தான் வக்ரமாகிறார். அப்போ 2ல் வக்ரமாயிட்டார்னா நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது நம்மளுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு நல்ல லாபம் வருது, லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு நல்ல லாபம் வருதுன்னு காசை கண்ணப்பண்ணன்னு செலவு பண்ணக்கூடாது. தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச காசை தக்க வைக்கணும். கரெக்டாக சேமிப்புக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம். மகர ராசி நண்பர்கள் இந்த 2ல் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில், அதே போல் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் எதையும் வச்சுக்காதீங்க. எது தேவையில்லாமல் எதுவுமே பேசவே வேண்டாம். நீங்கள் நல்லது சொன்னாலும் அது ஒரு மாதிரி கெட்டதாகவே போய் முடியும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. மகர ராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனம் தேவை. 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் வக்ரமாகிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ராசிநாதனும் சனி பகவான் தானே, ராசிநாதன் சனி பகவான் வக்ரமாகிறார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அதே போல் சனி பகவானுடைய பார்வை பட்ட இடம்லாம் 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, அதே போல் 11ஆம் வீடு, இங்கெல்லாம் சனி பகவானுடைய பார்வை இருந்தது. இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். உங்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் சரியில்லை, என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு பாதிக்குது, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது, புதிய வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் செய்யவே முடியல, இப்படியெல்லாம் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு
இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும், தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வருது. சிறப்பான பலன்களும் உண்டு. அதே போல் ஏதோ தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அலைச்சல் இது போல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது, எனக்கு சரியாக எதுலேயும் முடிவில்லை அப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை அற்புதமான பலன்கள் உண்டு. அலைச்சல்கள் எல்லாம் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருந்ததுங்க, இந்த பிரச்சனை முடியவே இல்லை, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். மகர ராசி நண்பர்களுக்கு லாபம் இல்லை, லாபம் குறைவாக இருந்தது, இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டு. நன்மையான விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக கவனிக்க தனி காணொளியாக சில விஷயங்கள்லாம் நாம் என்ன பண்ணுவோம், எடுத்து பேசுவோம். இன்னும் என்னென்ன செய்தால் மகர ராசி நண்பர்களுக்கு இன்னும் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருங்கிறத தனி காணொளியாக மறுபடியும் இன்னொரு காணொளி பேசுவோம். சரி, எந்த இறைவனை வழிபாடு பண்ணுறதால என்னுடைய பொருளாதாரம் சீராகும்? எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் முதல்ல என்னுடைய பொருளாதார நிலையை வச்சு தான் பலன் சொல்லுவேன். நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேங்க, என்னால் பொருள் ஈட்ட முடியும், என்னால் குடும்பத்தை நல்லா பார்க்க முடியும், இதையெல்லாம் வச்சு சொல்ல மாட்டான் என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்குதுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், எங்கே போய் என்னுடைய தொழில் இப்படி இருக்குது, வருமானம் இல்லை, இதை தான் பேசுவோம். அப்போ நாம் நல்லா இருக்கிறோமான்னு கேட்கக்கூடிய கேள்வி, இந்த தேகம் ஆரோக்கியமாக இருக்கா, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கா, இதை கேட்டால் சொல்லக்கூடிய பதில் பொருளாதாரத்தையும் தொழிலையும் வச்சு தான் பேசுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம், தொழிலும் பொருளாதாரமும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அப்போது எல்லோருக்கும் தேவை பொருளாதாரம் தாங்கிறது நல்ல நிறைவாக தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த மாதத்தில் மகர ராசி நண்பர்கள் என்ன செய்யணுங்கிறத ஒரு குறிப்பாக பேசுவோமே. அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஊரில் இருக்கிற இந்த பைரவர் கோயிலுக்கெல்லாம் போங்கன்னெலாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமியில் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, உங்கள் குடும்ப ஜனங்களிலே ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை, இணக்கமான சூழ்நிலை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். இந்த மாதம் நல்ல கல்வி உயரும், பொருளாதாரம் உயரும், குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும், நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். அதே போல் இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கற்பூர ஆராதனை காட்டுறாங்கன்னா கண்களை விழித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க. கண்களை திறந்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்க. கோவிலினுடைய வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த புருவ மத்தியில் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. காரியம் அனுகூலமாகும், நம்ம வேண்டுதல்கள்லாம் நடக்கும். இதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. தனி காணொலியும் இன்னும் நிறைய ஆய்வு செய்வோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் 12 ராசியினருக்கும் பல குறிப்புகள் நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களில் பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம். நிறைய காணொளிகளில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம். சரி, நற்பலன்கள் எல்லாம் கூடி வரணும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்னும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க தனி காணொலியை பாருங்கள். இந்த 12 ராசிக்கு முடிச்சுட்டு அதையும் போடுவோம். கும்பராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பார் இல்லையா? 6ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களில் பாருங்கள், எதிரிகளை அடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கும்பராசி நண்பர்கள்ட்ட இருக்கும். கும்பராசி பொதுவாகவே 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கோல்சாரத்தில் 6ல் சூரியன் வரக்கூடிய காலத்தில் ஆடி மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும். நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது, கடன் நிறைய பிரச்சனைகளாக இருந்தது, எங்களால் சமாளிக்க முடியலன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறையும். உடல் உபாதையால் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்பட்டது, கொஞ்சம் மருத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம், மருத்துவத்தில் சரியான பலன் இல்லை, இப்படியெல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய காலம், நோய்கள் தீரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏதாவது உடல் உபாதை இருந்தது, உடல் நோய்வாய்ப்பட்டவங்க, கொஞ்சம் வயதானவங்க,
மருத்துவம் பலன் கொடுக்கலைன்னெலாம் நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இந்த காலத்தில் கடன் சுமைகள் குறையும், எதிரிகள் எல்லாம் அடங்கி போவார்கள். அதே போல் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும். மென்மேலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம். பதவியில் உயர்வு, உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் துவக்கம். சரி, சூரியன் ஆவணி மாதத்தில் சூரியன் பெயர்ச்சியாகி 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். கும்பராசிக்கு 7ஆம் வீட்டில் 7க்குரியவன் 7லே ஆட்சியாவது ஒரு வகையான சிறப்பு தான். அந்த இடத்துல 7ஆம் வீட்டில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் அதே இடத்துல 7ஆம் வீட்டிலேயே இருப்பார். புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரியவரும் 8க்குரியவரும் புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். 4, 9க்குரிய சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ல் சுக்கிரன் இருக்கார், 7ல் புதன் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சிறப்பான பலனாக 5ஆம் வீட்டுக்குரியவன் 7க்கு வந்துட்டானே, 9ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரனும் 7ல் இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டே வரும். நற்பலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது, நன்மையான பலன்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா ஜோதிடம் வருமுன் அறிவது தான். ஒரு விஷயத்தை என்ன வருதோ அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், அந்த குறைபாடுகள் ஏற்படாத வண்ணம் சில விழிப்புணர்வான விஷயங்களை செய்து வச்சுக்கலாம். அதுக்காக தானே ஜோதிடமெல்லாம் பார்க்குறோம். சரி, 7ல் பொதுவாக புதன், அதே போல் 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்களேன், மனைவி வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சில கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் உருவாகிறது, இணக்கமில்லாத சூழ்நிலை, நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ரொம்ப கும்பராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்கள் எல்லாம் சொல்கின்ற பொழுது அதை உயர்வாக எடுத்துக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதனால விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்கிறேனே. 7ல் பொதுவாக புதன் சுக்கிரன்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் மனைவிக்கு கொஞ்சம் அனுகிரகத்தோட, மனைவியோடு கொஞ்சம் இணக்கத்தோடு போக வேண்டிய காலம். மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்குதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். நண்பர்கள்ட்ட பெரிய அளவில் பகைமையான உணர்வுகளை உருவாக்கக்கூடாது. ஏன்னா நட்பில் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுரும். 7ல் பொதுவாக சூரியன் வர்றதுமே பொதுவான விஷயமா சூரியன் 7ல் வர்றது சிறப்பில்லை. ஆனால் 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 7லே ஆட்சியாவது ஒரு வகையான நற்பலன் தான். உங்களுடைய ராசியில் இருந்த சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்த்தார், சனி வக்ரமாகிறார். இது ஒரு வகையான நன்மையும் கூட. நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும், உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும். நிறைய முடிவெடுக்க முடியல, 2 எண்ணமாக இருக்குது, செயல்பட முடியலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான பலன்கள் தான். இந்த சனி பகவான் மனோரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கியிருப்பார். கும்பராசி நண்பர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். சகோதர வழியிலே நம்ம நிறைய செய்தோம், சகோதரனுக்காக நிறைய விஷயங்கள் செய்தோம். ஆனால் அவருக்கு நமக்கு ஒரு இணக்கமே இல்லாமல் இருக்குது. ஒரு பெரிய அளவில் 2 பேரும் இணக்கமாக இருக்க முடியல, கூட பிறந்தவர்களோட அனுகூலமாக போக முடியல. இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம். எல்லாம் கொஞ்சம் பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் சகோதர வழியிலே ஒரு இணக்கமாக போகிறது, உங்களுடைய செயல்பாடுகளை உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை, எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி இல்லை. எதாக இருந்தாலும் முயற்சி தான் பண்ணுறோம், பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம். சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார்னவே இப்போ என்ன, கும்பராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி இல்லைனாலும் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கும், வெற்றி கிடைக்கும். சகோதர வழியில் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். நல்ல விருத்தியான விஷயங்களும் நிறைய இருக்குது. அதே போல் கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க, கணவன் மனைவிக்குள்ளார இணக்கம் இல்லை, பிரிவுகள் ஏற்பட்டது, இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடியதில் கணவன் மனைவியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கூட்டு தொழிலிலே ஒரு நிறைவில்லை, கூட்டு தொழிலில் ஒரு பலன் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம்
இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம். நண்பர்களிடையே ஆதாயமான விஷயங்கள்லாம் ஏற்படும். பொது பலனாக புதன் 7ல் இருக்கிறது சிறப்பில்லை அப்படின்னு சொன்னாலும் 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 7ல் ஆட்சி ஆகின்றது அல்லவா. சூரியன் ஆவணி மாதத்தில் 7 ஆட்சி ஆகிறார். சனியும் வக்ரமாகிறார். அந்த இடத்த பார்த்த சனி வக்ரமாகிறார். பலன்களை ஜனனகால ஜாதகத்துக்கு சொல்கிறதுக்கும் கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. இதை ஆய்வு செய்துட்டு தான் பலனை எடுக்கணும். என்னென்ன குறிப்புகள் இருக்கோ அந்த குறிப்புகளினுடைய அடிப்படையில் பலன்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இந்த தொழில் சார்ந்த விஷயம், தொழிலில் நான் முயற்சி செய்த தொழில் எனக்கு பெரிய அளவில் ஆதாயம் இல்லை, இப்படியெல்லாம் நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலிலே ஒரு அனுகூலமான செய்திகளும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். அற்புதம் தானே. தொழிலில் மாற்றம், கூட்டு தொழிலில் மாற்றம், பிரிந்த கணவன் மனைவி தம்பதியினர் இணையக்கூடிய காலம், உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அற்புதம் தானே. 3ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 10/3க்குரிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலே குருவோடு சேர்றார். குருவோடு சேர்ந்த செவ்வாய் அற்புதம் தான். 4 செவ்வாய் இருந்தால் வண்டி வாகனம் நிலமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பொதுவான ஒரு பலனாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அம்மாவுக்கு உடல் ரீதியாக என்னென்ன உபாதைகள் இருக்குது, ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருந்தால் கூட உடனடியாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். குரு சேர்ந்திருக்கார், பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்னு சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில். வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், புதிய வாகனத்தை வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த வாகனத்தையே பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம், ஒரு புதிய வாகனத்தை வாங்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு உருவாகும். கார் வாங்கலாம், இல்லை ஒரு பைக் வாங்கலாம், இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். செயலுக்கும் வரும். இடம் வாங்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில், இது ஒரு வகையான யோகம். அதுவும் 4ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க, ஒரு சிறப்பான பலனாகத்தான் எடுத்துக்கிறோம். பொதுவாக கும்பராசி நண்பர்கள் பேசுகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் பேசுகிறத வச்சு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். 8ல் கேது பகவான் குருவினுடைய பார்வையோடு இருக்கிறார். 8ல் கேது இருந்ததுன்னா கொஞ்சம்லாம் குழப்பிக்க வேண்டாம். 8ல் கேது இருந்தாலும் கொஞ்சம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. குரு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சுப விரயம் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் வீடு விரயம்னா முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்த்தார்னா சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். 2ல் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் ஒரு வகையில் செலவுகளை ஏற்படுத்துவார். பேச்சிலே கொஞ்சம் கவனம் வேணும். குடும்ப நபர்களிடையே கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலம். இதையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டால் போதும். கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான சூழ்நிலை, அற்புதமான வளர்ச்சிக்குண்டான காலகட்டம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இருந்தாலும் நண்பர்கள்ட்ட பெண் வர்க்கம், குறிப்பாக பெண் நண்பர்கள்ட்ட கும்பராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா விழிப்புணர்வான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே, நம்ம எதெல்லாம் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. நன்மையான விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டு தான் இருப்போம். ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறது தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல கவனிச்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கிக்கணும். சரி, பொதுவாக சனி பகவான் வக்ரமாயிருக்கக்கூடிய காலம். 12ஆம் வீட்டுக்குரியவனும் உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான், இவர் வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய காலத்தில் பைரவர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. பைரவர் கோவிலில் வழிபாடு நிச்சயம் வச்சுக்குங்க. முடிஞ்சால் ஐயப்பன் கோவில் வழிபாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஊர்லேயே நிறைய ஐயப்பன் கோவில் வந்துருச்சு. அந்த ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. பைரவர் கோவிலில் வழிபாடு பண்ணுங்க. சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு பண்ணணும். நம்முடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்மளுடைய மையத்தில் நிறுத்தி அந்த இறைவனுடைய வாதத்தில் சரணாகதி செய்ய வேண்டியது அவசியம்.
அந்த இறைவனுடைய பாதத்தில் சேர்த்திடணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம். எந்த இடத்துல? நம்முடைய மையத்திலிருந்து வேண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை செய்தாலே நாம் எண்ணங்களும் நம்மளுடைய வேண்டுதல்களும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை மூடக்கூடாது, கண்களை திறந்து தான் வழிபாடு செய்யணும். எங்கே கண்களை மூடி தவம் செய்யணும்? கோவிலினுடைய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல தான் தவம் செய்யணும். அந்த இடத்துல நம் வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதை செய்தாலே நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். சரி, இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இன்னும் மென்மேலும் பலன்கள் உயர்ந்து அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்க என்னென்ன செய்யலாம், என்ன வழிபாடு, என்ன யுக்திகள் எல்லாம் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாங்கிறது ஒரு தனி காணொளியாக தனியாகவே பேசுவோமே. அதை என்னென்ன தீர்வு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 12 ராசிக்கு முடிச்சுட்டு அந்த காணொளிக்கு போவோம். எந்தெந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது, எந்தெந்த நாள் பயணங்களை தவிர்க்கணும், பொருளாதாரத்திற்கு எந்தெந்த நாள் ஏற்ற நாள்ங்கிறத ஒரு தனி காணொளியாக பார்ப்போம். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.